உங்களை வந்து நாங்கள் சீரியல்ஸில் பார்த்துருக்கோம், வெப் சீரிஸ், இப்படி பல பரிணாமங்களை கலக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஏன் இந்த ரியாலிட்டி ஷோவில் இந்த ஸ்டேஜை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க? ரியாலிட்டி ஷோன்றது நம்ம முன்னாடி ஜீலே நான் வந்தது ரியாலிட்டி ஷோ மூலிமா தான். ஜீல வந்து 2008 வந்து காமெடி கிளாடிஸ்ன்ற ஷோ. இவங்க எப்படி இப்படி ஒரு ஆடிஷன் மூலிமா இங்கே வந்தாங்களோ, நானும் ஒரு ஆடிஷன் மூலிமா ஊர்லேருந்து திண்டுக்கல்லேருந்து இங்கே வந்தவன் தான். அது வந்து சேனலுக்கு நமக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, நம்ம இங்கே சீரியல் பண்ணுறோம். ப்ளஸ் இப்போ தான் ஒரு சிங்கிள் பர்சன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ, அது கொஞ்சம் நல்ல ரேட்டிங் வர ஷோ. அதில் வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கேப்பில் ஜீல வந்து இந்த ஷோ வந்து கூப்பிட்டாங்க. நானும் இப்போ வந்து உங்களோட காமெடிஸ்லாம் நானே பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது இப்போது ட்ரெண்டில் சின்ன திரையில் வந்து கம்மி அந்த ஒரு காமெடி பண்ணுறது. அப்படிங்கும்போது இப்போ ஹீரோக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு கோ ஆக்டராக ஒரு நல்ல காமெடி பண்ணுறோம், மக்கள் அதை பயங்கரமாக ரசிக்கிறாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? சீரியலை பொறுத்த வரைக்கும் படம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு ஹீரோக்கு காமெடி நம்ம பண்ணிக்கோம்னா அது ஒரு பீரியட் தான். சில படங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும், சில படங்கள் வந்து ஒரு பீரியட் தான். அந்த படம் வரும், அப்படி ஓடிடும். சீரியல் பொறுத்தவரை டெய்லியுமே நம்ம ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வீட்டு பிள்ளையாக நினைப்பாங்க. The Grocer Central, your one-stop shop for everything you need.